ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வாவ் மண்மனம். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன டாப்அப் வேலை தான் பார்க்க போகிறோம். நிறையா க்ரோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா மண் கம்மியாக இருந்துச்சு. ஸோ செடிங்க சரியாக வளராமல் இருக்குது அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் செக் பண்ணணுன்னா மண் கரெக்டான அளவு இருக்கான்னு பார்க்கணும். அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வளர்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அதில் மண் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் மண்ணை ஆட் பண்ணணும். ஸோ நான் இப்போ இங்கே கொஞ்சம் தக்காளி செடி, நமக்கு அந்த காராமணி தட்டைக்காய் இருக்குல்ல, அதுலலாம் கொஞ்சம் மண் கம்மியாக இருக்குது. ஸோ அது காய் கொடுக்குற அளவுக்கு தேவையான மண் இல்லாதனால அதெல்லாம் நான் டாப்அப் பண்ணுறேன் மண்ணெல்லாம். ஸோ நீங்களும் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நல்லா காய்ச்சிட்ருக்கிற செடியிலலாம் மண் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அதை வந்து மண் வந்து அதிகப்படுத்திடுங்க. இது வந்து கோவக்காய் நாற்று. ஸோ இது இன்னும் சரியாக வரல. ஸோ மேபி இது மண் கம்மியாக இருக்கிறதுனால கூட இருக்கலான்றதுக்காக நான் இது கொஞ்சம் மண் நான் இதில் ஃபில் பண்ணுறேன். ஸோ இதோட நம்ம கம்போஸ்ட்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண மண் போட்டோன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த தக்காளி செடி இதிலலாம் நான் மண் ஃபில் பண்ணிக்கிறேன். செடி வளர்கிறதுல ஒரு முக்கியமான தண்ணி எவ்வளோ முக்கியம், சூரிய வெளிச்சம் எவ்வளோ முக்கியமோ அதே போல் மண்ணும் முக்கியம். புளிச்சக்கீரை ஒன்று நட்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த புளிச்சக்கீரையிலையும் மண் ஃபில் பண்ணிக்கலாம். எல்லாமே ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அந்த கம்மியாக இருக்கிறது எல்லாத்துலேயுமே மண் ஃபில் பண்ணிடலாம். புளிச்சக்கீரைலாம் இந்த சாம்பாருக்கெலாம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயே வந்து தொக்கு பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம நட்டு வச்சுருக்கோம், எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் செடியிலலாம் மண் கரெக்டான அளவு இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.